ஹலோ எவ்ரிவன், இன்றைக்கி நம்ம பூண்டு சட்னி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் என்னென்னு பார்த்துடலாம். ஒரு கப்பு பூண்டு எடுத்திருக்கேன், ஒரு தோல் உரித்து எடுத்து வச்சுருக்கேன். பெரிய வெங்காயம் ஒன்று போட்டுக்கலாம். சின்ன வெங்காயம் கிடச்சா சின்னது கூட போட்டுக்கோங்க. நான் பெரிய வெங்காயம் குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்திருக்கேன். அப்புறம் வரமிளகா ஒரு 5-6, கருவேப்பிலை கொஞ்சம், கடுகு, கடலப்பருப்பு, உளுத்தம்பருப்பு இதெல்லாம் வந்து தாளிக்கிறதுக்கு தான். அப்புறம் ஒரே ஒரு கொஞ்சமாக நம்ம புளி எடுத்துக்கலாம். இவ்வளோதாங்க தேவையானது. நம்ம எப்படி செய்கிறதுன்னு நம்ம பார்த்துடலாம். ரொம்பவே ஈஸியானது தான். டைஜஸ்டிவ் ப்ராப்ளம் இருக்கவங்களுக்கு பூண்டு எடுத்துக்கும் போது இது நல்லாவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு ஆயில் 2 ஸ்பூன் ஊற்றிக்கோங்க. நெக்ஸ்ட்டு உரிச்ச பூண்டை சேர்த்திக்கோங்க. நல்லா வணங்கணும். நல்லா செவந்து வறுத்தாதான் அதில் வந்து ரொம்ப டேஸ்ட் கிடைக்கும். நீங்கள் ரொம்ப முன்னாடியே மற்றதெல்லாம் சேர்த்திடக்கூடாது. நல்லா செவந்து கோல்டன் ப்ரௌன் ஆனதுக்கப்புறம் தான் நம்ம அடுத்து ஒன்று ஆட் பண்ணணும். நல்லா வணங்கணும். அடுத்து ஆனியன் சேர்த்திக்கலாம். வெங்காயம் நல்லா அதுவும் போட்டு வணக்குங்க. இது கொஞ்சம் லைட்டாக வணங்கினதுக்கப்புறம் நம்ம ஒன்றா ஆட் பண்ணிக்கலாம். உப்பு கொஞ்சம் போட்டுக்கோங்க. கொஞ்சம் சீக்கிரமாக வணங்கிறதுக்காக நம்ம உப்பு போடுறோம். அதுக்கப்புறம் உளுத்தம்பருப்பு 3 ஸ்பூன் போட்டுக்கோங்க. காரத்துக்கு ஏற்ற மாதிரி வரமிளகா, நான் கொஞ்சம் காரமாக வேணும்னு 6 மிளகா எடுத்து போட்டிருக்கேன். உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ போட்டுக்கோங்க. ரொம்ப முன்னாடியே உளுத்தம்பருப்புலாம் சேர்த்துட்டிங்கன்னா ரொம்ப தீஞ்சிடும். அதனால தான் நான் லேட்டாக போட்டிருக்கேன். கொஞ்சம் நல்லா செவந்ததுக்கப்புறம் அரைக்கிறதா. இப்போ கொஞ்சம் புளி போட்டுக்கோங்க. நல்லா வணங்கட்டும். நல்லா வணங்கிடுச்சு. இது நம்ம அரைக்கிறது தான். அவ்வளோதான். இது மிக்ஸி ஜாரில் போட்டு நம்ம அரைச்சி எடுத்து வச்சிட்டோம். அடுத்து நம்ம ஒன்று தாளிச்சிடலாம். எண்ணெய் ஊற்றிக்கலாம். கடுகு, நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் கடலப்பருப்பு, உளுத்தம்பருப்பு போடுறது தான். இது நல்லா சவந்ததுக்கப்புறம் நம்ம தாளித்து கொட்டிடலாம். கருவேப்பிலை கொஞ்சம் போட்டுக்கோங்க இருந்துச்சுன்னா. கோல்டு இருக்கும்போது நம்ம பூண்டை சேர்த்துக்கிட்டால் கூட ரொம்பவே க்யூர் ஆகும். கோல்டு, காஃபு, காய்ச்சல் இருக்கும்போது கூட கார்லிக் நீங்கள் எடுத்துக்கோங்க. கறி லீவ்ஸ் போட்டுக்கலாம். ஸ்கின்னுக்கு கூட ரொம்ப நல்லது. இப்போ நமக்கு ஃபேஸில் பிம்பிள்ஸ் வந்தால் கூட ஒரு பீஸ் கார்லிக் எடுத்து ஃபேஸில் லைட்டாக அப்ளை பண்ணிவிட்டு கிளியர் ஆகிற வரைக்கும் அப்ளை பண்ணிவிட்டு நம்ம கண்டினியூஸாக போட்டுட்டு வந்திங்கன்னா பிம்பிள்ஸ் கூட கிளியர் ஆயிரும். அவ்வளோதான், நம்ம தாளித்து கொட்டியாச்சு. பூண்டு சட்னி ரெடி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.